வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். இதை ரொம்ப க்ரீமியாகவும் மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம பண்ணலாம். ஜென்ரலாக ஆரஞ்சில் குல்ஃபி தான் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பீக்ஸ் வந்துடும். விப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற போல் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அந்த பீக்ஸ் வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்வீட்னஸை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன்ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதோட கண்டென்ஸ்ட் மில்க் வேறு சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்ட்டு இல்லை, லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கு பீட்டர் வேணும்ன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் 1/4லேருந்து 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருக்க பழம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஆரஞ்சு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அதை பிழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பல்ப்பை சேர்க்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்க்கலாம், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்துடும். நான் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும், இல்லை விப்பிங் க்ரீமோட டேஸ்ட் கொஞ்சம் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சோட தோலை லைட்டாக கிரேட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அது ஆரஞ்சு ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுல்லாகவே விப்பிங் க்ரீம் வேண்டாம் அப்படின்னா 1/2 கப் விப்பிங் க்ரீம் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது கிடச்சிரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதுவே நல்லா ரெடியாக இருக்குது. இதை ஒரு 3 hours ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கும். இதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை பீட் பண்ணோம். ஸோ ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு நான் மறுபடியும் இதை பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 minutes பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மார்னிங் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஆரஞ்சு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலையே இவ்வளோ சூப்பராக ஆரஞ்சு ஐஸ்கிரீம் பண்ண முடியும்னா நம்ம கடையில் வாங்கவா போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்களும் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.